ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். என் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டேவியா பாஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் போமோட டீட்டெயில்டான சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? அண்ட் ஆக்டேவியா பாஸ் லொசானோ அப்படிங்கிறத இவரோட ஃபுல் நேம். அண்ட் இவர் வந்து 31 மார்ச் 1914 பிறந்திருக்காரு. மெக்சிகன் பொயட், டிப்ளமேட் அண்ட் நோபல் லாரியேட்டும் கூட. லூனா சில்வெஸ்ட்ரி, நோ பேசுரன் அப்படிங்கிறதெல்லாம் இவரோட ஃபேமஸான ஒர்க். அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு மெக்சிகன் நோபல் ப்ரைஸ் வாங்கினதில், லிட்ரேச்சருக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினதில் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு மெக்சிகனாக இருந்திருக்காரு. 1919 வரைக்குமே வந்து மெக்சிகனில் யாருமே வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினதில்லை, இவர் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 19th ஏப்ரல் 1998 வந்து இறந்துருக்கிறார். நம்ம பார்க்க போகிற போம் வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போம். அது மட்டும் இல்லாமல் லா கேலி அப்படிங்கிறது தான் வந்து இந்த போமோட மெக்சிகன் டைட்டில். ஆக்சுவலி வந்து மெக்சிகனில் வந்து லா கேலி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அப்போ வந்து நம்மளோட பொயட் ஆக்டோவோ வந்து எழுதும்போது மெக்சிகனில் தான் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா முரியல் ருக்ஷியஷர் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 20th மிட் சென்ச்சுரியில் தான் வந்து இந்த போம் வந்து எழுதியிருக்கிறாங்க. நம்மளோட முரியல் ருக்கியாஷர் வந்து இங்கிலீஷில் வந்து இந்த போமை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போமோட மேஜரான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன். அதாவது லைஃப்பில் வந்து யாருமே வந்து எந்த ஒரு கட்டத்துலேயும் மேலே வந்து கூட வர மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே எல்லாரை விட்டு வந்து பிரிஞ்சு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். அண்ட் அந்த சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து நம்மளோட ஒரு மீனிங்லெஸ்ஸான லைஃப் தான் இது அப்படிங்கிறத வந்து இந்த போம் வந்து இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேஜரான தீம் ஐசோலேஷன் அண்ட் சர்ச் ஆஃப் மீனிங். ஒரு மீனிங்லெஸ் லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த லைஃபுக்கு வந்து ஒரு மீனிங்கை சர்ச் பண்ணுறது தான் வந்து மேஜர் தீமாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் போமோட டீட்டெயில்டான சம்மரிக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் இந்த போம் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு லாங்கான சைலண்ட்டான ரோடு இருக்குது. அதாவது இந்த ரோடுக்கு வந்து எண்டே கிடையாது. இதோட முடிவு வந்து எங்கே இருக்குது அப்படின்னே தெரியல. ஆனால் இந்த ஒரு சைலண்ட்டான லாங் ரோடு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டில் வந்து நம்மளோட ஸ்பீக்கர் வந்து நடந்து போயிட்டுருக்கிறாரு. அண்ட் நடந்து போயிட்டுருக்கும்போது அது வந்து ரொம்பவே பிளாக்னஸ், அதாவது ரொம்ப டார்க்காக இருட்டாக இருக்குது. அங்கே கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லை. இப்போ வந்து நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு லாங் ரோட்டில் வந்து தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க, அது சுத்தமாக இருட்டாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்மளே வந்து ஒரு யூகத்தில் தான் வந்து போவோம். ஐ மீன் என்ன அப்படின்னா ஒரு தடுமாற்றத்தோட அண்ட் இங்கே வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் வந்து நம்மளே ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி வந்து இவரும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. கீழே விழுந்து எந்திரிச்சு நடந்து போயிட்டுருக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி ஐ மீன் கீழே விழுறாரு அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்லிப் ஆகி அண்ட் மறுபடியும் ரைஸ் ஆகி வந்து நடந்து போகிறாரு. அவ்வளோ இருட்டுக்குள்ளே வந்து நடக்கும்போது ரொம்ப பிளைண்டாக இருந்த மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரோட்டில் வந்து அந்த கிடக்கிற அந்த சின்ன சின்ன கல் அண்ட் அந்த ஸ்ட்ரீட் ஓரமாக வந்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இலைங்கெல்லாம் இருக்கும்ல, அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் வந்து அந்த கல் ட்ரை லீவ்ஸோடலாம் வந்து இவர் உரசும் போது அந்த சவுண்ட் எல்லாமே வந்து மைனூட்டாக கேட்குது. ஏன்னா அந்த ரோடு வந்து அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட வாக்கிங் அந்த சவுண்ட் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பின்னாடி டபுளாக கேட்குது. அவர் ஒரு ஆள் தான் தனியாக நடந்து போகிறாரு. அவர் கூட வந்து யாருமே இல்லை. அந்த ரோடும் சைலண்ட்டாக இருக்கிறதுனால அந்த கல் உரசுற சத்தம், அந்த லீஃபோட ஒரு மாதிரி சரசர அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் எல்லாமே டபுளாக கேட்குது. அண்ட் அவருக்கு பின்னாடியோ வந்து அந்த சத்தம் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. அவர் ஸ்லோவாக நடந்தால் அதுவுமே வந்து அந்த ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அவர் வந்து வேகமாக ஓடினாங்க அப்படின்னா அதுவும் வேகமாக ஓடுற மாதிரி இருக்குது. அண்ட் அவர் டேர்ன் பண்ணி பார்த்தாரு அப்படின்னா யாருமே இல்லை. ஆனால் அந்த சவுண்ட் எல்லாமே ரெண்டாக கேட்குது. எல்லாமே வந்து டார்க்காக இருக்குது. அந்த ரோடே வந்து பயங்கர இருட்டாக இருக்குதுன்னு சொன்ன மாதிரி தான் எல்லாமே ரொம்பவே இருட்டாக இருக்குது. அண்ட் அது வந்து ஒரு டோர்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன டோர்லெஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையே கிடையாது. எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அந்த ரோடு
வந்து அவ்வளோ ஒரு ஃப்ளோவியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் அவரோட ஸ்டெப்ஸ் எல்லாமே டபுள் டபுளாக கேட்குங்கிறப்போ தான் அவருக்கு வந்து தெரியுது, நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம மட்டும்தான் இங்கே வந்து நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஸோ நம்மளோட சோல் மட்டும்தான் வந்து நம்ம கூட இருக்கும். அண்ட் வேறு எதுவுமே வந்து வராது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆத்தருக்கு வந்து தெரிய வருது. அந்த ரோடு போகிற இடத்துக்கு எல்லாமே வந்து அவரும் போய்க்கிட்டே இருக்கார். அண்ட் அந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் வந்து அந்த குட்டி குட்டி இடத்துலலாம் வந்து அந்த டேர்னிங் கார்னர்ஸில் எல்லாமே வந்து இவரும் அப்படியே போகிறாரு அந்த ஃப்ளோலே. அண்ட் அந்த இதில் வந்து யாருமே இல்லை, அந்த எதுலேயுமே அவருக்காக வந்து யாருமே வெயிட் பண்ணல. இதே மாதிரி தான் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எப்படி அந்த ஸ்ட்ரீட்டை வந்து லைஃபோட வந்து நம்ம போயிட்டு வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் எப்படி வந்து யாருமே வந்து அவருக்காக வெயிட் பண்ணலையோ அதே மாதிரி அவரோட லைஃப்லேயுமே யாருக்காகவும் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. அண்ட் யாருமே நம்ம பின்னாடி வந்து கடைசி வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அவர் திரும்பி பார்த்தப்போ கூட பின்னாடி வந்து யாருமே இல்லை, அவர் மட்டும்தான், அவரோட சோல் மட்டும்தான் வந்து அவர் கூட வருது. அண்ட் அவர் மட்டும்தான் வந்து வரணும். அண்ட் பின்னாடி அவர் திரும்பி பார்க்குறாரு, அந்த சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப கூட வந்து யாருமே அவர் வரல. ஸோ இந்த லைஃப்பில் வந்து நமக்கு படைக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து நம்ம தான் செய்யணும். ஏன்னா இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட லைஃப். ஸோ யாருமே வந்து நம்ம கூட ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. லைஃப் லாங் வந்து நான் இருப்பேன் உனக்காக அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து பொய் உண்மையா அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல வரல. பட் இந்த போயட் வந்து அதை தான் ஒரு மெயினான தீமாக வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த போம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க. அண்ட் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான போம், 17 லைன் போம் தான். பட் லைஃபோட ஒரு மேஜரான தீமை வந்து அவர் இன்செர்ட் பண்ணி வந்து எழுதியிருக்காரு. ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடை வந்து அந்த ஸ்ட்ரீட்டை வந்து அவர் ரோடுன்னா ஸ்ட்ரீட்டை வந்து ஒரு லைஃபோட வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எப்படி யாருமே இல்லையோ, அவருக்காக வந்து எங்கேயுமே யாருமே எப்படி வெயிட் பண்ணி யாருமே ஃபாலோ பண்ணலையோ அதே மாதிரி லைஃப்லேயும் வந்து யாருமே யாரு கூடயுமே வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணிட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு மேஜரான தீமாக வந்து இதுக்குள்ளே வச்சு எழுதியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போமில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடோட நேமை வந்து மென்ஷன் பண்ணல, அந்த ஸ்ட்ரீட்டோட நேமும் வந்து நமக்கு தெரியாது. மொத்தத்தில் அந்த ஒரு டார்க்கான ஸ்ட்ரீட், அந்த டார்க்கான ஸ்ட்ரீட்டில் வந்து இவர் மட்டுமே தனியாக நடந்து போகிறாரு. அண்ட் அவ்வளோதான் டீட்டெயில்டான சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போகும் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.